சார் சார், என்ன சார் கண்ணை சந்துட்டீங்களா? நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சு. லேசாக கண் திறந்தான். பிரயாண களைப்பு சற்றே கண்ணை சந்து விட்டான். இதுதான் சார் சரோஜினி நகர். இங்கிருந்து எங்கே சார் போகணும்? இன்னும் கொஞ்சம் உள்ளே போகணும். சரிங்க சார். டாக்ஸி டிரைவர் உள்ளே சென்றார். வலது பக்கம் திரும்பணும். சரிங்க சார். கார் வேகமாக பறந்தது. சிறிது நேரத்தில் அவன் சொன்ன இடத்தை அடைந்தது. அதோ அந்த கடைசியில் இருக்கிற 2 அடுக்கு மாடி வீடு. சரிங்க சார். அங்கு டாக்ஸி வந்து நின்றது. அவன் பணத்தை கொடுத்து நன்றி சொல்லி இறங்கினான். அவன் தனது வீட்டை அண்ணார்ந்து பார்த்தான். 5 வருடம் கழித்து மீண்டும் வருகை. அவன் கண்களில் ஏதோ ஒரு தவிப்பு. உள்ளே நுழைய முற்பட்ட போது எதிர் வீட்டிலிருந்து ராணி வந்தாள். அன்பு, எப்பப்பா வந்த? இதோ இப்பத்தான் வந்தேன்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அன்பு. நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கேன்கா. சரிப்பா, போ உள்ள போ. போய் உங்கள் அம்மாவை முதல்ல பாரு. அதுதான் பொழுது அன்னிக்கும் புலம்பிக்கிட்டு தெரியுது. அன்பு முகம் வாடலாய் உள்ளே நுழைய அங்கு வீட்டின் ஓரத்தில் பொலிவிழந்த முகத்துடன் அமர்ந்திருந்தாள் முனியம்மாள். அம்மா என்ற குரல் கேட்டதும் கேட்ட திசையில் திரும்பி பார்த்தவள் அன்பு என்று பாய்ந்து வந்து அணைத்து கொண்டாள். எப்பப்பா வந்த? இப்போ தாம்மா வந்த. எப்படி இருக்கீங்கம்மா? நான் என்னன்னு சொல்லுவேன். அதை விடு, நீ எப்படியா இருக்க? நல்லா இருக்கேம்மா. வா, வந்து உட்காரு. உள்ளே சென்று தண்ணீர் கொண்டு வந்தாள். இந்தாப்பா குடி. அதை வாங்கியவன் முழு சொம்பையும் முடக் முடக் என்று குடித்து முடித்தான். பிள்ளை இத்தனை தாகத்துடன் இருப்பதை கண்ட முனியம்மாள், அன்பு இருப்பா, நான் போய் மூலக்கடையில் கலர் சோடா வாங்கியாரேன். வேணாம்மா. அட இருப்பா, நான் போய் வாங்கியாரேன். அம்மா சொன்னா கேளுங்க. அதெல்லாம் வேணாம்மா, நீங்கள் வாங்க, இப்படி வந்து உட்காருங்க. தன் அம்மாவின் கையை பிடித்து இழுத்து அருகில் அமர்த்தினான் அன்பு. பக்கத்தில் ஆசையாய் அமர்ந்தாள் முனியம்மா. ஏம்பா, இங்கே ஒரு ஜீவன் உன்னை பார்க்க ஏங்கிட்டு இருக்குன்னு ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த அம்மாவை மறந்துட்டியா? அடிக்கடி ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிற. அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அங்கே வேலை அப்படி. பிள்ளையின் மீது செல்ல கோபம் கொண்டாள் முனியம்மாள். அவன் சற்று ஆவலுடன், வள்ளி எங்கம்மா என்று கேட்க, இங்கே தாண்டா எங்காவது விளையாடிட்டு இருப்பா. இரு, நான் போய் கூட்டியாரேன். தன் பிள்ளையை பார்த்த சந்தோஷத்தில் விறுவிறுவென வெளியே ஓடினாள் முனியம்மாள். வள்ளி, வள்ளி. வள்ளியை அழைத்து கொண்டே அருகில் இருக்கும் வீட்டில் எல்லாம் தேடினாள் முனியம்மாள். உள்ளே அமர்ந்திருந்த அன்பு சற்றே கவனம் திரும்பியவனாய் வெடுக்கென்று எழுந்து உள்ளே சென்றான். தங்கள் அறையில் அவள் இல்லை. மகா, மகா என்று அழைத்தவாறே வீடு முற்றும் தேடினான். பின்புறம் ஒரு அறை இருந்தது. அந்த அறையின் கதவு வெளிப்புறமாக பூட்டப்பட்டு இருந்தது. என்ன அறை இது என்று அங்கு இருந்த ஜன்னல் வழியே அன்பு எட்டி பார்த்தான். பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அங்கே மகா தலைவிரி கோலமாக கந்தல் துணியில் காலில் சங்கிலியுடன் கட்டப்பட்டிருந்தாள். இதை பார்த்த அன்புவுக்கு அதிர்ச்சி. மகா, மகா. அவன் ஜன்னல் கம்பிகளை பிடித்து கத்தி கொண்டிருக்க உள்ளே மகா எந்தவித அசைவும் இல்லாமல் அந்த அறையின் சுவர்களையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள். அவன் வெளியில் உள்ள பூட்டை உடைக்க முற்பட்டான். அவனால் முடியவில்லை. மகா, மகா கத்திக்கொண்டே அவன் ஜன்னல் கம்பிகளை தட்டி கொண்டிருந்தான். மகா, இங்க பாரு, யாரு வந்திருக்கேன்னு பாரு. அன்பு வந்திருக்கேன். அவளிடம் எந்த உணர்வும் இல்லை. அவள் வெறித்து சுவரையே பார்த்து கொண்டிருந்தாள். அன்பு, அன்பு. வெளியில் முனியம்மாள் அழைத்து கொண்டு உள்ளே வர அன்புவோ பதை பதைக்க வாசலை நோக்கி ஓடினான். முனியம்மாவின் கையை பிடித்து கொண்டு அவள் பின்புறமாக ஒளிந்து கொண்டாள் வள்ளி. வள்ளி, வள்ளி, இங்க பாருமா, அப்பா வந்திருக்கேன், வாமா. வள்ளி மெதுவாக தலையை வெளியே எட்டி பார்க்க அன்பு மெல்லிய புன்னகையிட்டான். இங்கே வாமா, அப்பா கிட்ட வா என்றதும் என்று சொல்லி முனியம்மாவை இன்னும் இறுக்கமாக கட்டி கொண்டாள். ஏ வள்ளி, என்னாச்சு உனக்கு? இந்தா உங்க அப்பா வந்திருக்கான் பாரு, போடி அந்தாண்ட. அவள் கையை இறுக்கமாக பிடித்து இழுத்துவிட அவள் மீண்டும் முனியம்மாவின் பின்புறமே ஒளிந்து கொண்டாள். ஏண்டா, குழந்தை கிட்ட அப்பப்ப வந்து மூஞ்சிய காட்டிட்டு போயிருந்தா அதுக்கோ நினைவிருக்கும். நீ ஒரு ஏடியா 5 வருஷம் கழிச்சு இப்ப வந்தா அதுக்கு என்ன தெரியும்? சிடுசிடுத்தாள் முனியம்மாள். அம்மா, என் வேலை அப்படி. நான் அங்கே போய் கஷ்டப்படலைன்னா இந்த வீடு வாசல் ஏதோ கொஞ்சம் பேங்க் சேவிங் இதெல்லாம் இருந்திருக்குமா? அட போடா.
இப்போ பாரு, இவளுக்கு உன் மூஞ்சிய ஞாபகம் இல்லை. வள்ளி, வள்ளிக்கண்ணு, அப்பாடா, இங்கே பாரு, உனக்கு அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இங்க வா, அப்பா கிட்ட வா. தான் வாங்கி வந்த பொம்மைகளை அவளிடம் காட்ட, அவள் முனியம்மாவை விடுத்து அன்புவிடம் ஓடிச் சென்று அந்த பொம்மைகளை வாங்கி கொண்டாள். அப்படியே அவளை வாரி அணைத்து கொண்டான் அன்பு. அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வழிய நின்றாள் முனியம்மாள். மகளை கொஞ்சி தீர்த்ததும் சற்று நினைவு வந்தவனாக, அம்மா, ஏன் மகாவை பின்புறம் அறையில் இப்படி சங்கிலி போட்டு அடைச்சு வச்சிருக்க? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமாடா, பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. ஏன் சொல்ல மாட்ட? இந்த பைத்தியத்தை இத்தனை வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்கேனே, அதனால எனக்கும் பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அம்மா, சும்மா கத்தாதடா. உனக்கு என்ன தெரியும் இங்கே நடக்கிறது எல்லாம்? அவ இங்கே என்னென்ன கூத்து பண்ணான்னு உனக்கு தெரியுமா? எதிர் வீட்டு ராணியை கேட்டுப்பாரு. இவளை வச்சுக்கிட்டு பொழுதுக்கும் நான் படாத பாடுபட்டேன். சரி இருக்கட்டும்மா, அதுக்காக இப்படியா தனி அறையில் அடைச்சி, அதுவும் இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு வச்சிருக்க? டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் உனக்கு பிறகு சொல்கிறேன். அம்மா, முதல்ல அந்த ரூம் சாவியே கொடு. இந்தா பொடிடா. அதை வெடுக்கென்று வாங்கினான். உடனே பின்புறம் சென்று கதவை திறந்தான். அங்கு அவள் யாரோ வந்திருக்கிறார்கள் என்று உடனே எழுந்து பார்த்தாள். அன்பு கதவை திறந்ததும் அவளை சிறிது நேரம் இமைக்காமல் பார்த்த அவளுக்கு உள்ளுக்குள் என்ன தோன்றியதோ அவனிடம் ஓடி வந்து அவனை கட்டி தழுவிக்கொண்டாள். மகா, மகா, என்னை எல்லாம் கடிக்குதுங்க என்று தன் கைகளை சொரிந்தபடி அவள் நிற்க அவள் கைகளை பார்த்தான். கைகள் முழுவதும் அங்கங்கே ஏதோ கடித்தது போல் வீங்கி இருந்தது. என்ன இது என்று அந்த அறையின் உள் சென்று பார்த்தான். அங்கு ஒரே அசுத்தமாக இருந்தது. கொசுக்கள், ஈக்கள், எறும்புகள் அத்தனையும் மொய்த்து கொண்டிருந்தன. இவனுக்கு அதை பார்த்ததும் அதிர்ச்சியாக இருந்தது. அவளை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். வா மகா, அவளை வெளியே அழைத்து வந்தான். எதுக்கடா இப்போ அவளை வெளியே கூட்டிட்டு வந்த? அவனுக்கு ஆத்திரமாக வந்தது. அம்மா, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? ஆமாடா, அறிவில்லாமத்தான் இவளை இத்தனை வருஷம் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு. என்னம்மா பெருசா பார்த்துக்கிட்டே? இதான் நீ பார்த்துக்கிட்ட லட்சணமா? டேய், உனக்கு இங்க நடக்கிறது ஒன்றும் தெரியாது. அவ சும்மா இருக்க மாட்டேங்கிறா. எல்லா வீட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் போய் வம்ப வளர்த்துக்கிட்டு வரா. நீ வேணா எதிர் வீட்டு ராணி அக்காவை கேட்டுப்பாரு. இவகிட்ட நான் படுற பாடு இருக்கே, அப்பாடா, என் உயிரை உண்டு இல்லைன்னு எடுத்துடுறா. மகா குழந்தைத்தனமாக தலையை சொரிந்து கொண்டு அன்புவை பார்க்க அவன் அவளை அணைத்து கொண்டு, நீ எதுவும் பேசாத, அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா செய்கிறா. டேய், அது நமக்கு தெரியுது, அக்கம் பக்கம் சும்மா இருப்பாங்களா? அவ புத்திக்கு எதுவும் தெரியலம்மா. அதுக்குத்தான் ஏதாவது ஒரு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியே. ஆமாம், இந்த வீட்டுக்கு அந்த பைத்தியக்கார ஆஸ்பத்திரியே எவ்வளவோ மேல். பேசாம நான் அதையாவது செஞ்சிருக்கலாம். ஏண்டா கேட்க மாட்ட? ஏன் கேட்க மாட்ட? இத்தனை வருஷம் இதுங்க ரெண்டுத்தையும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாரு. அதுக்கு நல்லா சொல்கிறடா. அம்மா, தயவு செய்து தப்பாக எடுத்துக்காதம்மா. உனக்கு கஷ்டம்தான். அதுக்கு இப்படியா இவளை கொடுமைப்படுத்துவ? யாருடா அவளை கொடுமைப்படுத்துனா? அவ எங்களை கொடுமைப்படுத்தாத இருந்தா சரி. டேய் அன்பு, பேசாம இவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுறேன். அவங்க அண்ணன் குத்து கல்லாட்டம் இருக்கான், அவன் பார்த்துக்க போறான். அம்மா, கோவத்தை கிளப்பாத, போ அந்தாண்ட. இவ என் மனைவி. மகாவை அழைத்து கொண்டு அறையினுள் சென்று அமர்த்தினான். அவள் மீது ஏதோ துர்நாற்றம் வீசவே குளியல் அறைக்கு சென்று அவளை குளிப்பாட்டினான். ஷாம்பு போட்டு தலையை கசக்கிவிட்டு டவலை வைத்து நன்றாக துடைத்து எடுத்தான். அவளுக்கு பொட்டு வைத்து அவளுக்கு புடவை கட்டி தலையை வாரிவிட்டு கட்டிலில் அமர வைத்தான். அவள் ஏதும் அறியாத குழந்தையைப் போல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க இவனுக்கு துக்கம் அடைத்தது. என்னை மன்னிச்சிடு மகா, என்னால தானே உனக்கு இந்த நிலை. நீ என்னை காதலிக்காம இருந்திருக்கலாம். அவள் நெற்றியில் அன்பாக ஒரு முத்தம் வைத்து, சாப்பிட ஏதாவது எடுத்து வரட்டுமா மகா என்று கேட்டான். அவள் எதுவும் சொல்லாமல் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவன் மெல்லிய சிரிப்பு ஒன்றை சிரித்துவிட்டு உள்ளே சென்று அவளுக்கு சாப்பாடு எடுத்து வந்து ஊட்டி விட்டான். ஏதோ 4 நாள் பட்டினி இருந்ததைப் போல அவள் சாப்பிட்டாள். அவள் சாப்பிட்டு முடித்ததும் அவளுக்கு வாயை துடைத்தான்.
நீ இங்க உள்ளேயே படுத்துக்க மகா. அன்பு அந்த அறையின் கதவை சாற்றி வெளியே வந்தான். முனியம்மாள் ஹாலில் ஒரு தூணோரம் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்றான். அம்மா, இப்ப எதுக்கு அழுகிற? பின்ன என்னடா, வந்ததும் வராததுமா நீ என்னை இந்த பேச்சு பேசுற? அம்மா, அவளை இந்த நிலைமையில பார்த்து என் மனசு பதறாதா? டேய், நீ இங்க இருந்து பார்த்து இருக்கணும். அப்ப தெரியும். அவளை அடிக்கவும் பாவமா இருக்கு. என்னை என்ன செய்ய சொல்ற? அதான் ஒரே அறையில் கிடக்கட்டும்னு பூட்டி வச்சேன். தெரியும்மா, உன் கஷ்டம் என்னன்னு தெரியாம இல்லை. சரி விடு. வள்ளி எங்க? அவ எங்கடா வீட்டில் இருக்கா? பக்கத்து வீட்டில் விளையாட போயிருப்பா. அதான் நான் வந்திருக்கேன்ல, எதுக்கு இப்போ அவளை விளையாட அனுப்பிச்ச? நான் எங்கடா அனுப்புறேன்? அவளே ஓடிடுவா. இரு, போய் கூட்டியாரேன். அம்மா. என்னடா? இங்கே நடந்ததை எதுவும் சொல்லி வைக்காத. ஆமாம், எனக்கு அதுதான் வேலை பாரு. தன் அம்மாவின் செல்ல கோவத்தை எண்ணி அவன் மெல்லிய புன்னகையில் மீண்டும் தன் மனைவி இருக்கும் அறையில் நுழைந்தான். அவள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் அருகில் சென்று தலையை வருடியபடியே அவன் மனது பழைய நினைவுக்குள் சென்றது. அன்பு பிகாம் முடித்து வேலை தேடிக்கொண்டிருக்கும் பட்டதாரி. அவன் தனது 28 வயது வரையிலும் கல்யாணத்தை பற்றிய எந்த எண்ணமும் அவனுக்குள் இல்லை. கல்யாணத்தை பற்றிய ஆசையே இல்லாதிருந்தான். அப்படியே இருந்து தொலைந்திருக்க கூடாது. நண்பர்களின் கேலியோ அல்லது மகாலட்சுமியின் அழகோ அவனை மெல்ல பிரம்மச்சரியத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை போட வைத்தது. மகா அவனை பார்க்கும் பார்வையில் ஏதோ ஒரு காதல் தெரிந்தது அவனுக்கு. அப்படித்தான் அவளிடம் ஒரு நாள் பேசினான். உனக்கு என்னை பிடிச்சிருக்கா மகா என்று கேட்டான். அவள் தன் வெட்கத்திலே பதிலை அளித்தாள். பிறகு என்ன, நல்ல முறையில் அவர்கள் இருவருக்கும் திருமணம் நடந்தது. ஆனால் அவர்களுக்குள் நடக்க வேண்டிய ஒன்றும் நடக்கவில்லை. அவனுக்கு உள்ளுக்குள் ஏதோ ஒரு பயம். பருவ வயதில் கூட தனக்கு பெண்களை கண்டு எந்த கிளர்ச்சியும் ஏற்படாத வினோதம். திருமணம் நடந்தும் மனைவியை விட்டு உடலளவில் விலகிப் போனான். 21 வயது ஆகியிருந்த மகாவிற்கு இது எதுவும் புரியவில்லை. நாட்கள் செல்ல செல்ல மகாவின் எதிர்பார்ப்புகள், அவள் வயதிற்கே உரிய ஆசைகள் அத்தனையும் வாட்டின. தான் அவரை போல் அதிகம் படிக்காதவள் என்று அலட்சியம் காட்டுகிறாரோ? எங்கள் குடும்பத்தின் ஏழ்மை நிலை தெரிந்துத்தானே தானே கல்யாண செலவை கூட ஏற்றுக்கொண்டார். இத்தனை நல்ல மனிதர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்? தன்னை பார்த்தாலே விலகும் கணவனை என்ன கேட்பது, எப்படி கேட்பது என்று புரியாது மகா தடுமாறிக் கொண்டிருந்த போதுதான் ரமேஷ் அவர்களுடைய வீட்டுக்கு வந்தான். அன்புவின் பெரியம்மா மகன். நாங்கள் 2 பேரும் ஒரே வயதுதான், ஒன்னாதான் வளர்ந்தோம். சின்ன வயசுல ஒன்னாதான் பள்ளிக்கு செல்வோம், ஒரே தட்டில் சாப்பிடுவோம், ஒன்னாதான் தூங்குவோம் என்று மகாவை பார்த்து ஒரு விதமான புன்னகையுடன் நெளிந்தவன் அன்புவின் பக்கம் திரும்பி, உங்க கல்யாணத்துக்கு நான் வர முடியல, அதுக்காக எனக்கு இவ்வளவு அழகான அண்ணி இருக்காங்கன்னு ஏண்டா முந்தியே சொல்லல என்று செல்லமாக கோபித்து கொண்டான். ஒரே ஒருவன், அவன் வருகையால் வீடு எவ்வளவு கலகலப்பாகிறது. சரி, என்னடா திடீரென்னு இந்த பக்கம்? இப்போ எங்கடா வந்த? அன்பு கேட்கவும், ரமேஷ், டேய், எனக்கு இப்போ வேலை இங்கே மாற்றிட்டாங்க, அதுவும் நல்லதா போச்சு. கடை சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து போச்சு புன்னகைத்தான் ரமேஷ். டேய், சுற்றி வளைக்காதேடா தடியா, இங்கே தான் தங்க போறேன்னு சொல்லு. அம்மா தான் சொன்னாங்க உங்களுக்கு ஒத்தாசையாக நான் இருக்கலாம், நீ ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொன்னாங்க. டேய், சும்மா அலக்காத. அப்படியே வெளியில் சாப்பிட்டா வயிறு கெட்டு போகுது. சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்கம்மான்னு கேட்டிருப்பியே, கரெக்டா? ரமேஷ் அவனை ஓரப்பார்வை பார்க்க, இதைவிட வெளிப்படையாக ஒருத்தன் எப்படி சொல்வான்னு நினைக்கிற? சொல்லிவிட்டு கலகலவென சிரித்தான் அன்பு. அதிசயத்துடன் கணவனை பார்த்தாள் மகா. அவன் இவ்வளவு பேசுவானா? தன் கூட மட்டும் ஏன் எதுவும் பேசாமல் என்னை கஷ்டப்பட வைக்கிறான்? அவள் நினைத்து கொண்டிருக்க, அடே நீ வேற கல்யாணமா? அட போடா, சுதந்திரமா இருக்கிறவன் அதுக்குள்ள மாட்டிக்க பாப்பான், மாட்டிக்கிட்டவன் எப்படிடா வெளியே வர்றதுன்னு முழிப்பான். என்ன சொல்றீங்க நீ என்று மகாவை பார்த்து கண்ணை சிமிட்டினான் ரமேஷ். தன்னிடமும் ஒருவன் இப்படி கிண்டலடித்து பேசியது மகாவுக்கு ஆனந்தத்தை அளித்தது.
ஆனால் பதில் எதுவும் சொல்லாமல் சற்றே பயந்தவளாக கணவனை ஏறிட்டாள். அவன் இவளை கவனித்ததாகவே தெரியவில்லை. பின்பு, சரி அண்ணி, ஒரு காப்பி சூடா கிடைக்குமா? இதோ வருகிறேன். வேகமாக சமையலறையில் சென்று காப்பி போட்டு எடுத்து வந்து 2 பேருக்கும் கொடுத்தாள். தம்பதிகள் இருவருக்கும் இருந்த பிளவை புரிந்து கொள்ள ரமேஷுக்கு வெகு நாட்கள் ஆகவில்லை. அவன் அன்பை அழைத்து அவனிடம் தனிமையில் அனைத்தையும் கேட்டு அறிந்து கொண்டான். ரமேஷுக்குள் இருக்கும் வக்ரம் வெளியே எட்டி பார்த்தது. ஒரு நாள் பகல் 10 மணி இருக்கும். அன்பு வேலைக்கு சென்று விட்டான். முனியம்மாள் வயலுக்கு சென்றிருந்தாள். மகா சமையலை முடித்துவிட்டு ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தாள். வாயிற்கதவு தட்டப்பட்ட சப்தம் கேட்டது. எழுந்து போய் திறந்தாள். கதவை தாழிட்டபடி உள்ளே நுழைந்த ரமேஷை பார்த்து, என்ன, எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களா என்று அப்பாவித்தனமாக கேட்டவளுக்கு பதில் கூறாது அவளுடைய கைகளை பற்றி கொண்டான் ரமேஷ். நெருக்கமாக வந்தவனிடம், ஏங்க, என்ன இது? அவனை முறைக்கும் கோணத்தில் அவள் பார்த்ததும், அண்ணி, என்ன பயந்துட்டீங்களா என்று அவளை பார்த்து சிரித்தான் ரமேஷ். என்ன இது விளையாட்டு? நான் ஒரு நிமிஷம் பதறிவிட்டேன் என்று மகா சுதாரித்து கொள்ள, அவன் சும்மா அண்ணி, உங்க தைரியத்தை சோதிச்சேன். நல்லா சோதிச்சிங்க போங்க என்று அவள் உள்ளே சென்றாள். இவளை இப்படியெல்லாம் செய்து நம் வழிக்கு கொண்டு வர முடியாது. வேறு ஏதாவது திட்டம் தீட்ட வேண்டும் என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டு இருக்கையில், ஆமா, இந்த நேரத்தில் வந்து இருக்கிறீர்கள்? இல்லை அண்ணி, ஒரு முக்கியமான ஃபைலை மறந்து வச்சிட்டேன், அதான். ஓ, அப்படியா? அவனின் நோக்கம் புரியாமல் தலையை ஆட்டினாள் மகா. அடுத்த சில வாரங்களில் மகாவிற்கு உடம்பு சரியில்லை. இருமல், தும்மல், மூக்கொழுகளும் அதிகமாக இருந்தது. எவ்வளவு மருந்து எடுத்துக்கொண்டும் நிற்கவில்லை. அவன் ஒரு நாள், அண்ணி, நான் ஒரு சூப்பர் மருந்து வச்சு இருக்கேன் என்று பிராந்தியில் பெப்பர் போட்டு கொடுத்தான். ஐயையோ, வேணாம், சொன்னா கேளுங்க என்று இவள் எவ்வளவோ வற்புறுத்தினாள். கூடவே அன்பும் சேர்ந்து கொண்டான். முனியம்மாளும் தன் பங்குக்கு குடிமா என்று சொன்னதும் அவள் அதை வாங்கி கொண்டாள். அண்ணி, இப்போது வேண்டாம், உங்கள் வேலையெல்லாம் முடித்து ஓய்வு எடுக்கும் போது குடிங்க, கொஞ்சம் அசதியா இருக்கும் என்று அவன் அதை கொடுத்து விட்டு சென்றான். அன்பு முனியம்மாவும் தங்கள் வேலைக்கு செல்ல வீட்டில் தனியாக இருந்த மகா வேலையெல்லாம் முடித்துவிட்டு அந்த பிராந்தியை குடித்து விடலாம் என்று எடுத்தாள். அதன் வாசனை அவளுக்கு பிடிக்கவில்லை. கீழே கொட்டிவிட்டாள். கேட்டால் குடித்தேன் என்று சொல்லிவிடலாம். அவள் அறையில் உறங்கிக் கொண்டு இருந்தாள். சிறிது நேரத்தில் அங்கு மெதுவாக வந்த ரமேஷ் அவள் அறையில் நுழைந்தான். அவள் அசந்து தூங்கிக் கொண்டிருக்க, போதையில் மேடம் தூங்குறாங்க போல என்று நினைத்து அவள் அருகில் வந்து அவளை நெருங்கும் சமயத்தில் அவள் சட்டென விழித்து விட்டாள். ரமேஷ், என்ன இது என்று அவனை தள்ள முற்பட்ட போது அவள் 2 கைகளையும் இறுக்கமாக பிடித்து கொண்டு அவளை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தான். அவளால் ஏதும் செய்ய முடியாமல் தத்தளித்தாள். அவளின் மூச்சுக்காற்று வேகமாக துடித்தது. கண்கள் படபடத்தது. சிறிது நேரத்தில் அவன் எண்ணம் ஈடேறிட அவன் வெளியே சென்றான். அவன் சென்று வெகு நேரம் பின்னரே அங்கு நடந்த நிகழ்வின் விபரீதம் விளங்கியது மகாவிற்கு. அவளுக்கு தலையே சுற்றியது. ஏன் இப்படி? நான் எதற்கு ஜடம் போல இருந்தேன்? நான் ஏன் கத்தவில்லை? நான் ஒருவேளை உள்ளுக்குள் ஏதோ தோன்ற, ஐயோ என்று தலையில் அடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். நான் என்ன செய்வேன்? சிறிது நேர அழுகைக்கு பிறகு அவள் மீண்டும் வருவானா? இதை வைத்து மறுபடியும் என்னிடம் அத்துமீறினால் நான் என்ன செய்வேன்? அழுகை பீரிட்டது அவளுக்கு. தன் கணவனின் முகம் தன் கண்முன் வந்து வந்து போக உள்ளுக்குள் அவள் துடித்து போனாள். இனி நான் இந்த உலகில் வாழக்கூடாது என்று பின்புறம் ஓடினாள். அங்கு இருக்கும் கிணற்றில் குதித்தாள். அந்நேரம் வாசலில் நுழைந்தான் அன்பு. பின்புறம் ஏதோ பலமான சத்தம் கேட்க அவன் விறுவிறுவென்று ஓடினான். அங்கு சென்று பார்த்தால் மகா கிணற்றில் தத்தளித்து கொண்டிருந்தாள். மகா, மகா! உள்ளே குதித்து அவளை மேலே தூக்கி வந்து அவள் வயிற்றை அமுக்கி நீரை எடுத்தான். மகா, மகா என்று அவள் கன்னங்களை தட்டி எழுப்பிவிட மெதுவாக கண் திறந்து பார்த்தாள். என்னாச்சு மகா, என்னாச்சு? நீ எப்படி கிணற்றுக்குள் விழுந்த என்று பதறி அவன் கேட்கவும் அவளை அணைத்து கொண்டு அழுதாள். சரி விடு, அதான் நான் வந்துட்டேன்ல, வா என்று அவளை உள்ளே அழைத்து சென்று அவளுக்கு உடைகள் மாற்றி விட்டான். அதுவரை அவனுக்குள் எழாத உணர்வுகள் அன்று அந்த நிமிடம் துளிர்விட்டது.
மகா என்று அவளை அணைத்து கொண்டான். அவள் நெற்றியின் மீது ஒரு முத்தம் வைத்தான். திருமணமாகி அவன் தரும் முதல் முத்தம். ஆனால் அதை ரசிக்கும் நிலையில் அவள் இல்லை. என்ன செய்வாள்? அவளின் கண்கள் குளமாகியது. சரி, அழாதே, அம்மாவிடம் சொல்லாதே, அவர்கள் பயந்து விடுவார்கள் என்று சொல்லி அவன் மகாவின் தலையை நன்கு துவட்டினான். அப்படியே சிறிது நேரம் படு என்று வெளியே சென்றான் அன்பு. முனியம்மா வந்தாள். மாலை வேளையானது, வெளியே லைட்டு கூட போடாம அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கத்திக்கொண்டே வெளி விளக்கை போட்டுவிட்டு அவள் மகாவின் அறைக்குள் வந்தாள். அங்கு அவள் படுத்து கொண்டிருக்க உள்ளே வந்து பார்த்தவள், மகா, மகா, எழுந்திருமா, விளக்கு வைக்கிற நேரம் தூங்கக்கூடாது, எழுந்திரு என்று அவளை எழுப்பிவிட அவள் முகம் எல்லாம் வீங்கி கண்கள் எல்லாம் சிவந்து இருப்பதை கண்ட முனியம்மாள், என்ன ஆச்சு மகா என்று தன் கைகளை எடுத்து அவள் நெற்றியிலும் கழுத்திலும் தொட்டு பார்க்க உடம்பு நெருப்பாக கொதித்தது. அச்சச்சோ, ஜுரம் அடிக்கிறதே. அன்பு, அன்பு. அவன் உள்ளே வர, அன்பு, மகாவிற்கு ஜுரம் அடிக்குதுடா, நீ கிளம்பு, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வரலாம். சரிம்மா என்றவனை பார்த்து, அதெல்லாம் வேண்டாம் அத்தை, மாத்திரை போட்டால் சரியாகிவிடும் என்றாள். இல்லை மகா, இத்தனை நாளாக உடம்பு முடியாமல் இருக்க, சொன்னா கேளு, வா வா மகா என்று அவள் அழைக்க மகா பிடிவாதமாய் வர மறுத்தாள். என்ன ஆச்சு உனக்கு இன்னைக்கு? டாக்டர் கிட்ட தானே கூப்பிடுறேன், எழுந்து வா மகா. இல்லை, நான் வரல அப்படின்னு படுத்து கொண்டாள். என்னடா இவ சின்ன குழந்தையாட்டம் அடம் பிடிக்கிறா? டாக்டர் கிட்ட போனா ஊசி ஏதாவது போடுவாங்கன்னு பயப்படுறாளா? சரி விடுமா, நான் போய் மெடிக்கல் ஷாப்பில் ஜுரம் மருந்து வாங்கிட்டு வரேன் என்று அன்பு விரைந்து சென்று மெடிக்கலில் மாத்திரைகள் வாங்கி வந்தான். முனியம்மா அடுப்படிக்கு சென்று காப்பி போட்டு எடுத்துக்கொண்டு வந்தாள். அன்புவுக்கு கொடுத்துவிட்டு மகாவை எழுப்பி, இந்தா குடிமா, கொஞ்சமாக குடி. வேண்டாம் அத்தை, கொஞ்சம் குடி, பரவாயில்லை என்று அவளுக்கு வற்புறுத்தி அந்த காஃபியை கொடுத்தாள். பின்பு மாத்திரை போட்டுக்கோ, அப்பத்தான் நைட்டு சரியா போகும் என்று மாத்திரை கொடுத்தாள். அவள் மாத்திரையை போட்டுக்கொண்டு மீண்டும் படுத்துக்கொண்டாள். இரவு சாப்பாடு எதுவும் அவள் சாப்பிடவில்லை. வேண்டாம் என்று கூறிவிட்டாள். அன்பு எவ்வளவு வற்புறுத்தியும் அவள் சாப்பிடவில்லை. பின்பு இரவு உறங்குவதற்காக தங்கள் அறையில் வந்தான் அன்பு. அவளிடம் இருந்த மாற்றத்தை அவனால் ஓரளவு உணர முடிந்தது. ஏன் இப்படி இருக்கிறாள், எதையோ நம்மிடம் மறைக்கிறாள் என்று அவனுக்குள் தோன்றியது. அழுது அழுது அவள் கண்கள் வீங்கி இருந்தது. மகா, மகா. அவள் மெதுவாக எழுந்தாள். என்னங்க, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? எதுக்காக கிணற்றுக்கு போன? அது தண்ணீர் இறைக்க போனேன், அப்படியே கால் தவறி விழுந்துட்டேன். அப்படியா? உனக்கு வேற ஒன்றும் இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை. சரி, இந்த ரமேஷ் பையன் வீட்டுக்கு வந்தான்? அவன் அப்படி கேட்டதும் இவளுக்கு பகீர் என்றது. இல்லையே, அப்படி ஒன்றும் இல்லையே என்று இவள் பதைக்க, அவன் ஏன், எதுக்காக இப்படி டென்ஷன் ஆகிற? ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிறான். இப்போ பண்ணேன், சுவிட்ச் ஆஃப் என்று வருகிறது. என்ன இந்நேரம் வரைக்கும் அவனை ஆளை காணோமே, அதான் கேட்டேன். இல்லை, இங்கே எதுவும் வரலங்க. மகாவிடம் ஏதோ மாற்றம் தெரிகிறதே என்று அன்பு உணர்ந்தான். ஒரு வாரம் போனது. ரமேஷ் என்ன ஆனான் என்றே தெரியவில்லை. தன் பெரியம்மாவிற்கு ஃபோன் செய்து விசாரித்தான். அப்போது அவன் வெளியூர் சென்றிருப்பதாக கூறினார்கள். சொல்லாமல் கொள்ளாமல் போய்விட்டானே என்று அன்பு குழம்பினான். அன்று இரவு மகா படுத்து கொண்டு இருக்க இவனும் அவள் பக்கத்தில் போய் படுக்க மகா சட்டென்று பதறினாள். ஏய், பயப்படாத, நான் தான், படு என்று அவள் மீது கை போட்டுக்கொண்டு படுத்து கொண்டான். மகாவிற்கு உள்ளுக்குள் ஒரு எரிமலையே வெடித்து கொண்டிருந்தது. அவன் அணைப்பில் இறுக்கம் அதிகரிக்க எழுந்து அவனை கீழே தள்ளிவிட்டாள் மகா. என்ன ஆச்சு? பாவி மனுஷா, உன் அன்பிற்காக நான் ஏங்கிய காலம் போச்சு. இப்பொழுது குற்ற உணர்ச்சியில் தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறேன். மகா அருகில் வந்தவனை வேண்டாம், என்னை விட்டு விடுங்கள் என்று குமுறி குமுறி அழுதாள். சரி மகா, அழாதே அழாதே என்று மறுபடியும் அவன் கீழே படுத்து கொண்டான். 1 மாதம் போனது. மகாவின் உடல் மிகவும் சோர்வானது. ஒரே வாந்தி மயக்கம். அன்பு அவளை டாக்டரிடம் அழைத்து போனான். அவளை பரிசோதித்த டாக்டர், வாழ்த்துக்கள், நீங்கள் அப்பாவாக போகிறீர்கள் என்றதும் அன்பு அதிர்ந்து போனான். போலியான மகிழ்ச்சியுடன் டாக்டரிடம் நன்றி தெரிவித்தான்.
மகாவின் பார்வை வெறித்தது. அவளால் அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளிவர முடியவில்லை. ஒரே ஒரு தடவை, அதிகபட்சம் 10 நிமிடங்கள் நான் தடுமாறியதற்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? கோபத்தாலும் அவமானத்தாலும் சிவந்த முகத்தோடு தெருவிலேயே கவனத்தை செலுத்த முயன்றபடி அவள் பக்கமே திரும்பாது காரை ஓட்டினான் அன்பு. மெதுவாக ஒவ்வொன்றாய் அவனுக்கு புலப்பட ஆரம்பித்தது. அன்று இவள் ஏன் கிணற்றில் விழுந்தாள்? அன்றிலிருந்து ரமேஷை ஏன் காணவில்லை? ஓரளவிற்கு அவனால் யூகிக்க முடிந்தது. ஆனால் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யவும் துணிவான் என்பதை அன்பு நினைத்தும் பார்க்கவில்லை. வீட்டிற்கு வந்ததும் முனியம்மாள் என்ன செய்தி என்று கேட்டாள். அன்பு மகாவை பார்த்தபடி, நீ பாட்டியாக போறம்மா என்றதும் முனியம்மாவிற்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. மகாவை அணைத்து முத்தமிட்டு தன் கைகளால் சுற்றி நெட்டு உடைத்தாள். அன்று முதல் மகாவை தன் உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டாள் முனியம்மாள். வாரம் 1 நகர்ந்தது. கணவனாக ஏதாவது கேட்பான் என்று எதிர்பார்த்த மகாவிற்கு அவனது நீடித்த மௌனம் மேலும் கலக்கத்தை தந்தது. ஒரு நாள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு வயிற்றின் மேல் ஒரு கை பதித்து முகச்சாடையாகவே கேட்டாள், இது வேணாம். அவளை நிமிர்ந்து பார்க்காமலே பதிலளித்தான் அன்பு. பெரியவங்க செய்த தவறுக்கு சிறிய பிள்ளைகளுக்கு தண்டனையா என்று அங்கிருந்து எழுந்து சென்றான். மகா நொறுங்கி போனாள். கடவுளே, நான் கிணற்றில் விழுந்த அன்றே இறந்து போயிருக்கக்கூடாதா? குழந்தையை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு செய்த துரோகத்தால் நான் துடிக்க வேண்டும் என்றே அந்த முடிவுக்கு வந்திருப்பான் போல என்று தான் அவளுக்கு தோன்றியது. அழ ஆரம்பித்தாள். அதை பொருட்படுத்தாது, ஆஃபீஸிலே எனக்கு வெளிநாட்டுக்கு போக சொல்லி உத்தரவு வந்திருக்கு என்று முகத்தை எங்கோ திருப்பியபடி தெரிவித்தவன், நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் உன்னை என்னுடன் அழைத்து செல்ல முடியாது. நீ அம்மாவுடன் இங்கேயே இரு. நான் லீவில் வந்து பார்த்துவிட்டு போகிறேன். மகா, அவன் இதற்கு என்னை கொன்று போட்டிருக்கலாம். ஆம், இன்னொருவனாக இருந்தால் தெரிந்தோ தெரியாமலோ சோரம் போன மனைவியை அடித்தே கொன்றிருப்பார்கள். இல்லை, விளக்கியாவது வைத்திருப்பார்கள். சட்டென பொறி தட்டியது அவளுக்குள். இவரும் விளக்கித்தான் வைக்கிறார். யாருக்கும் சந்தேகம் ஏற்படாத வண்ணம். மகா அவனை பார்த்து கொண்டே இருக்க அந்த அறையை விட்டு வெளியேறினான். 1 வாரம் போனது. அன்பு வெளிநாடு செல்ல எல்லா ஏற்பாடுகளையும் முடித்தான். மகா அவனை பிரிய போகும் துயரில் துடித்து கொண்டிருந்தாள். மாலை அவன் புறப்பட வேண்டும். மகாவிற்கு ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வருடமாக கடந்தது. மாலை வேளையானது. அன்பு புறப்பட்டான். அம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? சரிப்பா என்று முனியம்மாள் கண் கலங்கினாள். மகாவை பார்த்து, நான் வரட்டுமா என்றான். அவள் எதுவும் பேசாமல் சிலையாக நின்றாள். மகா, மகா, அவ கிளம்புறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ எந்த ஆகாசத்தை பிடிக்க யோசனையா இருக்கவ? முனியம்மாள் சிலுப்பிவிட சற்றே நினைவு திரும்பியவளாய், ஆ, என்னத்த? சரியா போச்சு போ. அவன் கிளம்புறாண்டி, வழி அனுப்பு போ. சரி என்று அவனுடைய லக்கேஜை ஒன்று அவள் கையில் எடுத்துக்கொண்டு நடந்தவளை வழிமறித்து, வேண்டாம் கொடு, நான் எடுத்துக்கிறேன் என்று அவன் பிடுங்கிக் கொள்ள, பாரு, பொண்டாட்டி மேலே எம்பிட்டு பாசம் பாரு. மாசமாக இருக்கிற பொண்டாட்டி பலுவை தூக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான். மகாவை பார்த்து சந்தோஷத்தில் முனியம்மாள் சொல்லவும், மகா, ஆமா அத்தை என்று விரக்தியில் சிரித்தாள். வெளியே டாக்ஸி வந்து நின்றது. அவன் லக்கேஜ்களை ஏற்றிவிட்டு அவன் காரினுள் சென்று அமர்ந்தான். கார் புறப்பட்டது. மகாவின் கண்கள் ஏக்கமாக அவனை பார்த்தது. போயிட்டு வரேம்மா, போயிட்டு வரேன் என்றதும் தலையை அசைக்க மறந்தவளாய் அப்படியே உறைந்து நின்றாள் மகா. கார் கண் கெட்டும் தூரம் சென்று மறைந்தது. முனியம்மாள் உள்ளே சென்று டிவி ஆன் செய்து நாடகத்தை வைத்தாள். என்ன இவ இன்னும் வெளியே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? விறுவிறுவென வெளியே வந்தவள் வெளியில் மகா கார் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நின்றிருக்க அவளை பார்த்து, வயசானவ, நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்கு. சின்ன சிறுசுங்க, அதுங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏண்டி மகா, அவளை அசைத்து, என்னடி, கார் போய் ரொம்ப நேரமாச்சு, வாடி உள்ள. மகா ஏதோ பிரம்மை பிடித்தவள் போல் நடந்தாள். நாட்கள் செல்ல செல்ல மகா மனநிலை மாறிப்போனது. பேசவும் சிரிக்கவும் மறந்தவளாய் ஒரு அறையிலேயே தன்னை பூட்டிக் கொண்டாள். ஓயாது சுழன்ற தனது குற்ற உணர்விலேயே
மூழ்கி போனாள். அதன் உறுத்தல் தாங்காது அழுதாள். புள்ளைய வயிற்றுல வச்சுக்கிட்டு ஓயாது அழுதுகிட்டே இருக்காளே என்று முனியம்மாள் கவலைப்பட்டாள். அன்பு ஃபோன் செய்யும் போது முனியம்மாள் இவளின் நிலைமையை சொல்லி கவலைப்படுவாள். இவளிடம் ஃபோனை கொடுத்தால் பேசாமல் விசும்புவாள். ஏண்டி 2 வார்த்தை பேசுடி, அப்பத்தானே அவனுக்கும் அங்கே நிம்மதியாக இருக்கும். முனியம்மாள் சொன்னாலும் அவளால் ஒரே ஒரு வார்த்தை கூட பேச முடியாமல் போனது. அவளின் அழுகை வழியே வழிந்தது அவள் கேட்கும் மன்னிப்பு. புருஷன் மேலே அவ்வளவு பிரியமா? கர்ப்பமாக இருக்கும் பெண்களின் எண்ணங்கள் புருஷனையே சுற்றி சுற்றி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ தான் நான் கண்கூடா பார்க்குறேன். முனியம்மாள் புலம்பி தீர்த்தாள். இந்த அன்பு பையன் இப்போ போய் இவளை தனியாக விட்டுட்டு போயிட்டானே. இந்த பாழா போன ஆஃபீஸில் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவனை அனுப்பி இருக்கக்கூடாது? இன்னும் 5 வருஷம் இவ எப்படி அவனை பார்க்காம இருக்க போறா? முனியம்மாள் உள்ளுக்குள் குமைந்தாள். ஒரு குழந்தை பிறந்தா குழந்தை முகத்தை பார்த்து சரியாகி விடுவாள் என்று சமாதானம் அடைந்தாள். ஆனால் பிரசவத்திற்கு பின்னரும் மகாவின் நிலை மாறவில்லை. குழந்தை தன் பாட்டில் கதறிக்கொண்டு இருக்கும். அவள் எங்கோ வெறித்து பார்த்து கொண்டு இருப்பாள். விம்மி விம்மி அழுது கொண்டு இருப்பாள். முனியம்மாள் அன்புக்கு ஃபோன் செய்து இங்கு இருக்கும் சூழ்நிலையை சொன்னாள். அவன், நான் நினைத்தவுடன் வர முடியாதுமா. 5 வருஷம் வேலை செய்தால்தான் நான் வர முடியும். சரிடா, உன் குழந்தைய வந்தாவது பார்த்துட்டு போடா. அம்மா வரேன்மா, வருஷத்துக்கு 15 நாள் தான் லீவு, வரேன் சரியா? ஏண்டா உன் மவ எப்படி இருக்கான்னு கேட்க மாட்டியா? சரிம்மா கத்தாத. வள்ளி எப்படி இருக்கா? நல்லா இருக்காடா. அவளுக்கு பால் கூட ஒழுங்கா கொடுக்க மாட்டேங்கிறாடா. ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறா. ஹாஸ்பிட்டலில் காட்டலாம்டா, சீக்கிரம் வாடா. சரிம்மா. உடனே லீவில் அவன் கிளம்பி வந்தான். அவளை பார்த்தான். நம் மகாவா இது? என்ன இப்படி இருக்கிறாள்? நிறம் மாறி உடம்பிலும் சதை போட்டு ஆளே அடையாளம் தெரியாதவாறு மாறியிருந்தாள். குழந்தையை தூக்கி கொஞ்சினான். ஏனோ மகாவை இப்படி பார்க்க அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. இவளின் இந்த நிலைக்கு தானும் ஒரு காரணம்தான் என்று நினைத்தான். முதலில் ரமேஷை இந்த வீட்டிற்குள் அனுமதித்திருக்க கூடாது. மகாவிடம் நான் அன்பாகவும் இருந்திருக்க வேண்டும். அன்று அவன் இப்படி ஒரு திட்டத்தோடு தான் மகாவிற்கு பிராந்தியை ஊற்றி கொடுத்தான். இது தெரியாமல் நானும் அம்மாவும் அவளை குடிக்க சொல்லிவிட்டோம். பாவம், இவள் என்ன செய்வாள்? அதனால்தான் அன்று கிணற்றில் விழுந்தாள். நானே அவளை காப்பாற்றி இப்படி அவளை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஏனோ அவனின் கோபம் சற்று தணிந்திருந்தது. அவளை பாவமாக பார்த்தான். மகா, மகா, ஏதாவது பேசு மகா. இங்க பார், என்னை பார். நான் அன்பு, உன் அன்பு. அந்த வார்த்தை சொன்ன மாத்திரத்தில் அவள் கண்களில் கண்ணீர் வழிந்தது. மகா, எதுக்கு அழுகிற? அழுகாத. அவள் கண்களை துடைத்துவிட்டு அவளை அணைத்து கொண்டான். அவனின் தோள்பட்டையில் சில்லென்று சிலிர்த்தது. அவன் அதை உணர்ந்தான். மகாவின் கண்ணீர் அருவியாக கொட்டி கொண்டிருந்தது. மகா, மகா, என்ன இது? எதுக்காகம்மா அழுகிற? சரி, நான் இனி உன்னை வெறுக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிடுமா. என்கிட்ட பேச மாட்டியா? வாயை திறந்து ஏதாவது பேசு மகா. அவன் கண்களிலும் கண்ணீர் ஊற்றெடுத்தது. அவள் பேச மறந்தவளாய் மாறி வெகு நாட்களானது. அவள் மனதில் நினைப்பதை பேச முடியாமல் தவித்தாள். மகா, மகா. அவனின் மனமும் மகாவிற்காக துடித்து கொண்டிருந்தது. 10 நாட்கள் போனது. அவன் மகாவை நல்ல முறையில் கவனித்தான். குழந்தை வள்ளியையும் பாசமாக தூக்கி வைத்து கொஞ்சி கொண்டிருந்தான். மீண்டும் நாளை அவன் புறப்பட வேண்டும். அன்று இரவு முனியம்மாள் இவனிடம், டே அன்பு, இவளை இங்கே எங்கனாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டி போய் வரலாம்டா, சொன்னா கேளு. சரிம்மா என்றவன் மறுநாள் காலை அவளை மனோதத்துவ டாக்டரிடம் அழைத்து சென்றான். இவளை பரிசோதித்த டாக்டர் அன்புவிடம், இங்கே பாருங்க அன்பு, உங்கள் ஒய்ஃபுக்கு ஒன்றுமில்லை. அவங்க மனசில் எதையோ யோசித்து யோசித்து இப்படி குழம்பி போய் இருக்காங்க. நீங்கள் அவங்க கிட்ட அன்பாக பேசுங்க. அவங்க மனசில் இருக்கிற விஷயம் வெளியே வந்தாலே அவங்க நார்மல் ஆயிடுவாங்க. நீங்கள் பயப்பட ஒன்றும் இல்லை. சரி, நான் சில டேப்லெட்ஸ் எழுதி தரேன், அதை தவறாமல் கொடுங்க. சரிங்க டாக்டர். மகாவை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் வந்தான். அம்மா, டாக்டர் சொன்னது எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வேளா வேலைக்கு மருந்து மாத்திரை சரியாக கொடு. அவளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கம்மா.
சரிடா, நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன். மாலை 6 மணி. வாசலில் டாக்ஸி வந்து நின்றது. அன்பு கிளம்பினான். இம்முறை அவன் மகாவை கண்ணசராமல் பார்த்து கொண்டிருந்தான். கார் தெருமுனையை அடையும் வரையில் பின்புறம் கண்ணாடியில் மகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் சிலை போல் நின்றிருந்தாள். கார் அங்கிருந்து மறைந்தது. முனியம்மாள் மகாவை அழைத்து கொண்டு உள்ளே சென்றாள். அதன் பிறகு முனியம்மாவும் தன்னால் முடிந்தவரை அவளை பார்த்து கொண்டு தான் இருந்தாள். ஆனாலும் மகாவிற்குள் இருக்கும் குற்ற உணர்ச்சியும் மன அழுத்தமும் சிறிதும் மாறவில்லை. அன்புவால் அதற்கு அடுத்த வருடம் லீவில் வர முடியவில்லை. அங்கு லாக்டவுன் போட்டிருந்தார்கள். எனவே 4 வருடங்கள் அவனால் வர முடியவில்லை. 5வது வருடம்தான் அன்பு மீண்டும் ஊருக்கு வர முடிந்தது. அன்பு, டே அன்பு, எங்கோ சென்ற அவன் யோசனையை சற்றே கலைத்தாள் முனியம்மாள். என்னம்மா, என்னடா இப்படி பலமான யோசனை? சரி வா, சாப்பிடலாம். பசி இல்லை, அப்புறம் சாப்பிடலாம், போமா. வாடா. மகாவிற்கு இப்பொழுதுதான் ஊட்டி விட்டேன். அவள் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். சரி தூங்கட்டும், நீ வா. வள்ளி வந்துட்டா பாரு. வெளியே வந்தான். வள்ளியை தூக்கி கொண்டு, வள்ளி வா, அப்பாவும் நீயும் சாப்பிடலாம். அனைவரும் சாப்பிட்டார்கள். அன்று இரவு முனியம்மாள் அன்புவிடம், டே அன்பு, உனக்கு வேலையை இங்கே மாற்றிக்க முடியாதா? அம்மா, இப்போ நான் எழுதி கொடுத்தா மாற்றுவாங்க. அந்த ப்ராசஸ் எல்லாம் முடிய கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா. என்னடா? சிறிது மௌனமாக இருந்தவன், பேசாமல் நம்ம எல்லாரும் அங்கேயே போயிடலாமா? ஏண்டா இப்படி சொல்கிற? ஆமாம்மா, எனக்கு என்னவோ மகாவை அங்கே கூட்டிகிட்டு போயிடலாம்னு தோணுது. புது இடம், புது மனுஷங்க, அவளுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவளை பைத்தியமாக தான் பார்ப்பாங்க. இந்த சூழ்நிலையில் அவளை இங்கே வச்சுக்கிட்டு குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்மா. அதுக்குன்னு இவ்வளோ பெரிய வீட்டை விட்டுட்டு எப்படிடா போகிறது? நீ வேணுமன்னா உன் பொண்டாட்டியையும் பிள்ளையையும் கூட்டிகிட்டு போடா. நான் இங்கேயே நம்ம கழனி காட்டையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, இப்போ இருக்கிற நிலைமையில நான் வேலைக்கு போனாலும் வீட்டில் ஒருத்தர் இருக்கணும்மா. சொன்னால் புரிஞ்சுக்கோ. இந்த வயசான காலத்தில் நீ இங்கே இருந்து என்னம்மா பண்ண போகிற? பேசாமல் எங்கள் கூட வாம்மா. டேய், என்னடா சொல்கிற? ஏம்மா, இந்த வீடு அப்படியே இருக்கட்டும். மேலேயும் கீழேயும் வாடகை விட்டுட்டு நாம் போயிடலாம். டேய், விற்கலாம் வேணாடா. இல்லைம்மா, நான் கண்டிப்பாக விற்க மாட்டேன். இது நம்ம அப்பாவோட ஞாபகம். கைனியையும் குத்தகை விட்டு விட்டு போகலாம். மகன் பேச்சை தட்ட முடியவில்லை. சரிடா, உன் இஷ்டம். அனைவரும் அன்புடன் வெளிநாட்டிற்கு கிளம்பினார்கள். அங்கு மகா புதுவித மாற்றத்தை உணர்ந்தாள். அந்த சூழல் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. வள்ளியையும் பள்ளியில் சேர்த்தான் அன்பு. முனியம்மாவோ அங்கு தினமும் பார்க்குக்கு சென்று அங்கு இருக்கும் தமிழ் தெரிந்த பெரியவர்களிடம் அரட்டை அடிப்பாள். சிறிது நாட்கள் போனது. அன்புவின் பக்கத்து அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கும் ஒரு சிறிய குடும்பம். அங்கு கனகா என்ற ஒரு பெண் அடிக்கடி இவர்கள் வீட்டிற்கு வருவாள். மிகவும் நல்லவள். அவளின் சிறிய குழந்தையை அடிக்கடி முனியம்மாள் பாட்டியிடம் பார்த்து கொள்ள விடுவாள். அனைவரிடமும் அன்பாக பேசுவாள். வள்ளியிடம் பாசமாக இருப்பாள். ஏன் மகா எதுவும் பேசவில்லை என்றாலும் கூட அவளிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டுத்தான் போவாள். அன்று காலை மகா வெளியே பால்கனியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது பக்கத்து வீட்டு கனகாவின் குழந்தை தன் நடை வண்டியில் வேகமாக செல்வதை கவனித்தாள். அந்த குழந்தை படியின் அருகில் சென்றதும் மகா பதறிவிட்டாள். குழந்தை எங்கே கீழே விழுந்துவிடப் போகிறது என்று உடனே ஓடிப்போய் குழந்தையை தூக்கி கொண்டாள். அந்த நடை வண்டி மட்டும் படியின் மீது உருண்டோடியது. அந்த சப்தம் கேட்டு உள்ளிருந்த கனகா விறுவிறுவென ஓடி வந்தாள். பார்த்தவளுக்கு அதிர்ச்சி. ஐயோ, என்னாச்சு, என்னாச்சுக்கா என்று மகாவை கேட்க, என்ன நீ இப்படி அலட்சியமாக இருக்க? குழந்தைய இந்நேரம் படியில் இருந்து கீழே விழுந்திருக்கும். ஐயையோ, அப்படியா? நான் உள்ளே வேலையாயிருந்தேன், கவனிக்கவே இல்லை. ரொம்ப நன்றி அக்கா. குழந்தையை தன்னிடம் வாங்கி கொண்டாள் கனகா. குழந்தை கீழே விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? கனகா, கொஞ்சம் கவனமாயிரு. சரிங்க அக்கா, ரொம்ப தேங்க்ஸ் என்று குழந்தையை வாங்கி உள்ளே சென்ற கனகாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை. மகாவை திரும்பி பார்த்தாள் ஆச்சரியத்துடன். அக்கா, இப்போ நீங்கள் நல்லா பேசுகிறீங்களே என்று வியப்பாக மகாவை பார்க்க, மகாவோ பேந்த பேந்த முழித்தாள். அக்கா, இப்போ நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க? மறுபடியும் கனகா அவளிடம் கேட்க, அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் மீண்டும் மௌனமாகவே இருந்தாள். அக்கா சொல்லுங்க, இப்போ நீங்கள் நல்லா தானே பேசுகிறீங்க?
எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு தெளிவாக பேசுகிற நீங்கள் கண்டிப்பாக பைத்தியமாக இருக்க முடியாது. ஏன்க்கா, எதுக்காக இப்படி மௌனமாக இருக்கீங்க? சொல்லுங்க. மகா அதுவரை தனக்குள் இருந்த துக்கங்களை எல்லாம் தன் கண்ணீரால் வெளியேற்றினாள். அக்கா, அழாதீங்க. வாங்க, உள்ள வாங்க முதல்ல. மகா அவள் வீட்டிற்கு சென்றாள். ஏன் அழுகிறீங்க? அழாதீங்க. நீங்கள் இங்கே வந்து 1 வருஷம் ஆக போகுது. நானும் இத்தனை நாளாக உங்களை பார்க்குறேன். எத்தனையோ முறைகள் உங்ககிட்ட நான் பேசியும் இருக்கேன், சிரிச்சிருக்கேன். ஆனால் உங்கள் வாய் திறந்து நீங்கள் எதுவுமே பேசினது இல்லை. ஆனாலும் நான் உங்ககிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு தான் இருப்பேன். பாட்டியும் சரி வள்ளியும் சரி என்கிட்ட அன்பாக தான் இருப்பாங்க. எனக்கு உங்கள் குடும்பத்தை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கிறத நினச்சி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் தெரியுமா? உங்களுக்கு பெண் குழந்தை, அதுவும் அம்மா இப்படி இருக்கும்போது அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும்னு உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நீங்கள் இவ்வளவு தெளிவாக இருந்து எதுக்கு இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? மகா வார்த்தையின்றி கண்ணீரை மட்டுமே கொட்டி தீர்த்தாள். அக்கா, அழாதீங்க. முதல்ல உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே சொல்லுங்க. சொன்னாதான் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். மகா அவளை ஏறிட்டு பார்த்தாள். தன் மனதில் இதுநாள் வரை இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் கனகாவிடம் சொல்லி தீர்த்தாள். அதை கேட்டு கனகாவின் கண்களும் குளமாகின. அக்கா, அழாதீங்க, அழாதீங்க. நீ என்னை தப்பா நினைக்காத கனகா. இல்லைக்கா, நிச்சயமா இல்லை. நான் உங்களை தப்பாவே நினைக்கல. உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. இங்கே பாருங்க, கண்டிப்பாக அண்ணன் உங்களை புரிஞ்சுக்கிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் உங்களை மன்னிச்சதால தான் இவ்வளவு நல்லா உங்களை பார்த்துக்கிறாரு. நீங்கள் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் அன்பு அண்ணன்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. கண்டிப்பாக அவர் உங்களை புரிஞ்சுக்குவார். இல்லை கனகா, நான் தெளிவாயிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சா இப்போ என் மேலே காட்டுற அன்பு நிலைக்குமான்னு தெரியலை. இப்போது என்னை ஒரு குழந்தையாட்டம் பார்த்துக்கிறாரு. எனக்கு சாதம் ஊட்டி விடுவார், எனக்கு தலை சீவி விடுவார். எனக்கு தேவையானது அத்தனையும் கிட்ட இருந்து அன்பாக பார்த்துக்கிறாரு. ஆனால் இந்த அன்பு நான் தெளிவாக இருந்தால் எனக்கு கிடைக்குமான்னு தெரியலை. அன்பு கிடைக்கலனாலும் பரவாயில்லை, மறுபடியும் பழைய விஷயங்களை என்கிட்ட கேட்டு என் மனசை காயப்படுத்துவாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. அக்கா, நீங்கள் இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தா இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். வள்ளி உங்கள் குழந்தை. அம்மாவோட அன்பு இல்லாமல் அவள் வளர்கிறாள். அது தேவையா சொல்லுங்க? அதுதான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது. கனகா, வள்ளியை என்னால் கொஞ்சம் கூட முடியலை. அவளை தூக்கி கொஞ்சணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் எனக்குள்ள ஏதோ ஒன்று என்னை கட்டி போட்டு வச்சிருக்கு. அக்கா, ப்ளீஸ் நீங்கள் அழாதீங்க. முதல்ல நான் சொல்கிறத தெளிவாக கேளுங்க. எனக்கு தெரிஞ்சு அன்பு அண்ணனை பார்த்தா பழைய விஷயங்களை உங்ககிட்ட பேசி குத்தி காட்டுற ஆள் மாதிரி தெரியலை. நீங்கள் முதல்ல அவர்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. ஒருவருக்கொருவர் மனசை விட்டு பேசினா தான் எல்லாம் சரியாக போகும். சரி கனகா, அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேசுகிறேன். ஆனால் அது வரைக்கும் நீ இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேன்க்கா. ஆனால் ஒன்று, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி புருஷனும் மாமியாரும் யாருக்கும் கிடைக்க மாட்டாங்கக்கா. இந்த காலத்தில் வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு எதில் குத்தம் கண்டுபிடிக்கலாமன்னு கண்ணில் விளக்கெண்ணை போட்டு பார்க்குதுங்க. ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கக்கா. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக அவர்கிட்ட நீங்கள் தெளிவாகிட்டீங்கன்னு சொல்லிடுங்க. கண்டிப்பாக கனகா, நான் சொல்லிடுவேன். சரி சரி, நேரமாகுது. நான் சொன்ன எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஏன் உன் புருஷன்கிட்ட கூட சொல்லக்கூடாது. அக்கா, சத்தியமாக நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நானும் ஒரு பொண்ணு தான். இன்னொரு பொண்ணோட மனசு எனக்கு புரியாதா? நான் கண்டிப்பாக இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் முதல்ல அன்பு அண்ணன்கிட்ட இதை பற்றி பேசுங்க. மனசில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் முதல்ல அவர்கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் நார்மல் ஆவீங்க. சரியா? சரி கனகா, நான் வரட்டுமா? ரொம்ப நேரம் ஆகுது. சரிக்கா. அங்கிருந்து அவள் தங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாள். மகாவிற்கு ஒரே யோசனை. நம்ம இப்போ என்ன பண்ணுறது? அன்புக்கிட்ட எப்படி பேசுறது? ஒன்றும் புரியலையே. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? எதை பற்றி அவர்கிட்ட பேசுறது? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. மகா மீண்டும் அழத் தொடங்கினாள். மகா, மகா! அன்பு அவள் அறைக்கு வந்தான். மகா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்று அவளை நோக்கி சிரித்து கொண்டு வந்தான்.
வந்து அவள் முகத்தை தூக்கி பார்த்தவனுக்கு அதிர்ச்சி. அவள் கண்கள் சிவந்து இருந்தது. என்ன மகா, என்ன ஆச்சு? ஏன் முகம் அழுத மாதிரி இருக்கு? என்ன, உடம்பு ஏதாவது சரியில்லையா? அவள் கழுத்தில் தொட்டு தொட்டு பார்த்தான். ஜுரம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியவில்லை. என்ன ஆச்சு மகா, சொல்லு. உடம்பு ஏதாவது சரியில்லையா? அவள் மௌனமாகவே இருந்தாள். மகா, இப்படி எத்தனை நாளைக்குத்தான் இருப்ப? வாயை திறந்து எதுவுமே பேச மாட்டேங்கிற. இப்படியே இருந்தா என்ன பண்றது சொல்லு. மகாவின் கண்களில் கண்ணீர் அருவியாய் கொட்டியது. எதுக்கு மகா இப்ப அழுகிற? சரி, நான் உன்னைய ஒன்றும் கேட்கல சரியா? நீ வா, இங்க பாரு. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு. வா, உனக்கு பிடிச்ச பால்கோவா. அவள் வாயில் ஊட்டிவிட அவனையே அவள் கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். மகாவின் பார்வையில் புதிதாக காதல் இருப்பதை உணர்ந்தான் அன்பு. ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. நீயோ கிளிப்பேடு, பண்பாடும் ஆனந்த கோயில் பேடு. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே, கன்னிமயில் என கண்டேன் உனை நானே. அந்திப்பகல் உனை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைதான் கேட்கிறேன். ஆரிராரோ ஓராரிரோ, ஆரிராரோ ஓராரிரோ, ஆரிராரோ ஓராரிரோ. மகா மனம் விட்டு அன்புவிடம் பேசத்தான் போகிறாள். அவர்கள் வாழ்க்கையில் ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழத்தான் போகிறார்கள். அதை முனியம்மாவும் பார்த்து மகிழத்தான் போகிறாள். வள்ளி தன் தந்தை தாயின் அன்பை ஒரு சேர பெறத்தான் போகிறாள். நன்றி. என்றும் நட்புடன் ஹேமலதா தனசேகர். கதையினை கேட்டுவிட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவியுங்கள். மேலும் கதைகள் எழுத எனக்கு அது ஊக்கமளிக்கும். நன்றி.